الله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய பாடத்தில் முதலாவதாக உம்தத்துல் அஹ்காம் என்ற நூல் இமாம் அப்துல் கனி அல் மக்திசி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த நூல். அதில் நாம் இறுதியாக படித்த பாடம் அந்த இயற்கையான சுன்னாக்கள் வழிமுறைகள் என்ற தலைப்பை நாம் படித்தோம். அந்த தலைப்போடு சம்பந்தப்படுத்தியுள்ள செய்திகளில், அதாவது உடலில் இருந்து அகற்றுவதற்கு மார்க்கம் அனுமதித்த அந்த ரோமங்கள், முடிகள் தொடர்பான செய்திகளை நாம் பார்த்தோம். அந்த செய்திகளில் அது அல்லாத இடங்கள், உடலில் முடிகள் உள்ள இடங்கள், ரோமங்கள் உள்ள இடங்கள், அவற்றை அகற்றுவதை பொறுத்தவரையில் அறிஞர்களுக்கு மத்தியில் அதில் ஒரு கருத்து வேறுபாடு அதிலே காணப்படுகிறது. சிலர் அதை ஹராம் என்று சொல்வார்கள். அதாவது உடல்ல நாங்கள் இப்போ ஹதீஸ்ல பார்த்த இந்த இடங்கள் போக ஏனைய இடங்களில் உள்ள முடிகளை நீக்குவது, ரோமங்களை நீக்குவது, அகற்றுவது சம்பந்தமான சட்டத்தை எடுத்து பார்மாக இருந்தால் அதில் சில அறிஞர்கள், குறைவான அறிஞர்கள் தான், இமாம் இப்னு ஜரீர் போன்ற, இப்னு ஜரீர் அத்-தபரி போன்றவர்கள் எல்லாம், அதாவது அது ஹராம், அந்த முடிகளை, வேறு இடங்களில் உள்ள முடிகளை அகற்றுவது, ரோமங்களை அகற்றுவது. அவங்க எந்த அடிப்படையில் அல்லாஹுடைய படைப்பில் அது மாற்றத்தை ஏற்படுத்துவது போன்றாகும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்வது போன்று, வல ஆமுர் அன்னஹும் ஃபல யுகையிருன்ன ஹல்கல்லாஹ். அதாவது ஷைத்தான், இப்லீஸ் அல்லாஹ்விடத்தில் சொன்னது போன்று, நான் அவர்களுக்கு ஏவுவேன் அல்லாஹுடைய படைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு என்று சூரத்து நிசாவுடைய 119 வசனம். அப்ப அல்லாஹுடைய படைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இவ்வாறு மார்க்கம் வழிகாட்டாத இடங்களில் உள்ள ரோமங்களை ஒருவர் அகற்றுவது என்பது. இது அல்லாத ஏனைய ஆதாரங்களையும் வைத்து இப்படியான ஒரு கருத்தை சில அறிஞர்கள் கொண்டிருக்கிறார்கள், ஹராம் என்ற ஒரு கருத்தை. இன்னும் சில அறிஞர்கள், அதிகமான அறிஞர்கள், இது ஒரு ஒரு விரிவான ஒரு விஷயம், அந்த நிலையை கவனித்துத்தான் இதனுடைய சட்டம் எடுக்கப்பட வேண்டும், அதில் அது அனுமதிக்கப்பட்டது. ஏனென்றால் மார்க்கம் எந்த விஷயத்தில் மௌனமாக அமைதியாக இருந்ததோ அதில் அனுமதி இருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இது அல்லாஹுடைய படைப்பில் மாறு செய்வது என்ற அடிப்படையில் இது வராது என்ற ஒன்றை குறிப்பிடுகிறார்கள். உதாரணமாக ஹதீஸிலே குறிப்பாக வந்த விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணமாக பச்சை குத்துதல், அதே போன்று அந்த பற்களை அறம் தீட்டி இடைவெளி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் உள்ளவைகள், இவைகள் எல்லாம் இந்த ஒட்டு முடிகளை வைத்தல், இப்படியானவைகள் தான் ஹதீஸிலே தடுக்கப்படுகின்றன. இவைகள் தான் இதில் தடுக்கப்படுகிறது. இதில் இவைகள் வராது என்ற ஒரு கருத்தை என்ன செய்கிறார்கள், சில அறிஞர்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எனவே இதில் அந்த நிலைகளை கவனித்துத்தான் இந்த சட்டம் முடிவு அதில் வரும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இப்ப உதாரணமாக நாம் இப்போது படித்த இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னா, சில முடிகளை நாங்கள் நீக்குவது, அகற்றுவது சம்பந்தமாக இந்த ஹதீஸில் படித்தோம். உதாரணமாக மறைவிடத்தில் உள்ள முடிகள், அதே போன்று அக்குள் முடிகள், அதே போன்று மீசை கத்தரித்தல் போன்றவைகள். அதே போன்று இன்னும் சில முடிகளை மார்க்கம் என்ன செய்து அதை விடுமாறு சொல்கிறது. உதாரணமாக தாடி,
அதே போன்று இந்த கண் புருவங்கள் போன்றவைகள், அவைகளை அவ்வாறே விட்டுவிடுமாறு மார்க்கம் ஏவுகிறது. இன்னும் சிலதில் மார்க்கம் எதுவும் அதிலே பேசவில்லை. அதை அதை விடுவதற்கு ஏவவும் இல்லை, அதே போன்று அதை தடுக்கவும் இல்லை போன்றவைகள் இருக்கின்றன. அப்படியானவைகள் என்ன செய்யலாம், அதை அகற்றுவதற்கு தேவை ஏற்பட்டால் அகற்றலாம் என்ற ஒரு கருத்தை தான் அதில் அறிஞர்கள் கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பாடத்தோடு அடுத்ததாக பாடம் பாபுல் குஸ்லி மினல் ஜனாபா, அதாவது கடமையான குளிப்பை நிறைவேற்றல் என்ற பாடம். இந்த தலைப்பை பொறுத்தவரையில் தக்கரல் முஸன்னிஃப் ஃபீ ஹாதல் பாபி அல் அஹாதீஸில் முத்தஅல்லிகா பி அஹ்காமில் ஜனாபா, அதாவது இந்த ஜனாபத்தோடு சம்பந்தப்பட்ட, இந்த பெருந்தொடக்கோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை இந்த பாடத்திலே இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அந்த ஜனாபத்துடைய குளிப்பை எவ்வாறு நிறைவேற்றுவது, கடமையான குளிப்பை எவ்வாறு நிறைவேற்றுவது, அந்த கடமையான குளிப்பை கடமையாக்கக்கூடிய அம்சங்கள், எவ்வாறு அதை சுத்தப்படுத்துவது, தண்ணீரை எவ்வாறு பயன்படுத்துவது என்ற ஒரு தலைப்பு. இது தொடர்பான ஹதீஸ்களை இந்த தலைப்பிலே கொண்டு வருகிறார். அதில் ஜனாபத் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில மொழி ரீதியாக நீங்க எடுத்தீங்கன்னா அல் புஅத், அதாவது தூரமாகுது. அல் புஅத் என்பது தூரமாகுது. இப்போ நாங்கள் குர்ஆன்ல பார்க்குறோம், அல்லாஹ் சொல்றான் என்ன, ஃபஜ்தனிபு, நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இஜ்தனிபு, நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். எனவே அந்த அமைப்பில் பூத் என்பது விலகுதல், தூரமாகுதல். அதே போன்று இஸ்திலாஹன் மார்க்க ரீதியாக நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஜனாபத் என்ற இந்த வார்த்தை அதாவது உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த இந்திரியம் என்பது, அது இல்லற உறவினூடாகவோ அல்லது ஒருவருக்கு தூக்கத்திலோ அவ்வாறு வெளியாகுவதன் மூலமாக என்ன செய்கிறது, அதுக்கு இந்த ஜுனுப் என்ற பெயர் இதுக்கு இருக்கிறது. அப்ப எனவே இது என்ன செய்கிறது, உடலை விட்டு வெளியேறுகின்ற காரணத்தால் இந்த பெயரை கொண்டு இது அழைக்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இந்த பெயர் இதற்கு சொல்லப்படும். அடுத்ததாக நீங்க எடுத்தீங்கன்னா அஸ்ஹரி அவர்கள் சொல்கிறார்கள், இவ்வாறு ஜுனுபண்டை சொல்லப்பட்டது ஏனென்றால், அதாவது ஒரு சுத்தமாகும் வரை அந்த தொழுகையுடைய இடத்தை, தொழுகையை நெருங்கக்கூடாது. அவர் அதிலிருந்து தூய்மையாகும் வரை தொழுகைக்கு அவர் நெருங்கக்கூடாது. தொழுகையை விட்டு நீ விலகி இரு என்ற அடிப்படையில் தான் இந்த பெயர் இதற்கு இருக்கிறது, அந்த ஜனாபத் என்ற பெயர் இதற்கு உண்டு இருக்கிறது என்ற ஒரு விளக்கத்தையும் குறிப்பிடுகிறார்கள். அப்ப வயஸ்தவி ஃபீ ரஜுல் வல் மர்அ, இதில் ஆண்கள் பெண்கள் எல்லாம், இதில் அவர்கள் பொதுவான சட்டம் தான். இது அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்லும்போது வைன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு, இது பொதுவான கட்டளை. என்ன, ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமான கட்டளை. நீங்கள் உங்களுக்கு ஜுனுபு ஏற்பட்டு விட்டால் நீங்கள் உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். அப்ப வயஹ்சுலு அத்தஹரு மினல் ஜனாபத்தி பில் குஸ்ல், அந்த சுத்தம் எப்படி ஏற்படும் என்றால் அந்த குளிப்பை நிறைவேற்றுவதன் மூலம் தான் அது ஏற்படும் என்பதை இதில் விளக்குகிறார். இது இந்த வசனம் சூரத்துல் மாயிதாவுடைய 6வது வசனம். அடுத்து இந்த தலைப்பில் அவங்க கொண்டு வரக்கூடிய முதலாவது ஹதீஸ், இந்த பாடத்தில் 29வது ஹதீஸ், இந்த தஹாரா சுத்தத்துடைய பாடத்தில் 29வது ஹதீஸ். அன் அபி ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகியஹு ஃபீ பஅதி துருகில் மதீனா வஹுவ ஜுனுபுன் قال فانخست منه فذهبت فاغتسلت ثم جئت فقال أين كنت يا أبا هريرة؟ قال كنت جنبا فكرهت أن أجالسك وأنا على غير طهارة فقال سبحان الله إن المؤمنين لا ينجس. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுடைய சில பாதைகளில் அவர் என்ன செய்கிறார், சந்திக்கிறார். ரசூலுல்லாஹ் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப சந்திக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. ஆனால் அவங்க ஜுனுபோடு இருக்கிறாங்க, குளிப்பு கடமையான நிலையில் இருக்கிறாங்க. அப்ப எனவே அவங்கள விட்டு அவங்க ரசூலுல்லாஹ் விட்டு என்ன செய்யறாங்க, மறைகிறாங்க. என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அவங்கள விட்டு மறைகிறாங்க. ஏன்னா அவங்க ஜுனுபோடு கடமையான குளிப்போடு இருக்கிற காரணத்தால் மறைந்துட்டு என்ன செஞ்சுட்டாங்க, ஃபதஹப்து ஃபகதஸல்து சும்ம ஜிஅத்து, நான் போய் குளித்து விட்டு என்ன செய்தேன், பிறகு வந்தேன். ஃபதஹப்து சென்று, ஃபகதஸல்து நான் குளித்தேன், சும்ம ஜிஅத்து பிறகு வந்தேன், குளித்து விட்டு வந்தேன். ஃபகால ஐன குந்த யா அபா ஹுரைரா, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறான், அபூ ஹுரைரா நீங்க எங்க இருந்தீர்கள், நான் உங்களை கண்ட மாதிரி இருந்துச்சு அப்புறம் மறைஞ்சிட்டீங்கன்ற மாதிரி ரசூலுல்லாஹ் கேட்கிறான், எங்கே இருந்தீர்கள்? ஃபகால குந்து ஜுனுபன், நான் ஜுனுபாலியாக இருந்தேன்.
ஃபகரிஹ்து அன் உஜாலிசுக வஅனா அலா கைரி தஹாரா. அதாவது நான் ஒரு சுத்தம் இல்லாத நிலையில் உங்களோடு உட்கார்வதை வெறுத்தேன் சொல்றான். உங்களோடு அமர்வதை நான் வெறுத்தேன். சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் மிக தூய்மையானவன் என்று சொல்றாங்க. இன்னல் முஃமின லா யன்ஜுஸ், நிச்சயமாக ஒரு மூமின் அசுத்தமாக மாட்டான். லா யன்ஜுஸ், ஒரு மூமின் அசுத்தம் அடைய மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார். இது ஈமானுக்குரிய சிறப்பு. இது ஈமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸை நாம் எடுத்தோம் என்றால், ஹாதல் ஹதீஸு ஃபி பயானி தஹாரத்தி பதனில் ஜுனூப். எனவே இந்த ஹதீஸ் எதற்கான ஆதாரம்? ஒருவர் ஜுனுபிலிருந்து தனது உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல், தூய்மைப்படுத்திக் கொள்ளுதலுக்கான ஆதாரமாக இந்த ஹதீஸ் இருக்கிறது. வல் ஹதீஸு தலீலுன் அலா தஹாரத்தில் பதனில் ஜுனூப். எனவே இந்த ஹதீஸ் ஒருவர் தனது உடலை ஜுனுபில், அந்த கடுமையான அந்த குளிப்பு, அந்த ஜுனுபிலிருந்து பெருந்தொடக்கிலிருந்து தூய்மைப்படுத்திக் கொள்வது சம்பந்தமான சட்டம். அப்ப எனவே இந்த இதில் நாங்கள் எடுத்து பார்க்கும்போது, இந்த ஜுனூப் என்பதை பொறுத்தவரையில அந்த இந்திரியம், அந்த ஸ்கலிதம் என்பது அது குறிப்பாக அது என்னல்ல, அது நஜிஸ், அசுத்தம் என்பதல்ல. குறிப்பிட்ட அந்த அது நஜிஸ் அல்ல, அந்த நீர் என்பது நஜிஸ் அல்ல. இது இதனுடைய சட்டம் இது. அவ்வாறு ஒருத்தருக்கு வெளிப்பட்டு விட்டால் அவர் என்ன செய்ய வேண்டும்? அவர் குளிக்க வேண்டும். அவர் குளித்து விட்டு தான் என்ன செய்யலாம்? இபாதத்தை, தொழுகையை நிறைவேற்றலாம். அது இல்லாத வரை அது என்ன அவருக்கு தடையாக இருக்கிறது. இதற்கு அல் ஹதத்துல் அக்பர், பெருந்தொடக்கண்டும் இதை அழைப்பார்கள். அப்ப எனவே அந்த அடிப்படையில் அந்த 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 தண்ணீர், அந்த நீர் என்பது அது என்ன, அது அசுத்தம் அல்ல என்பதில் அறிஞர்கள் ஒரு ஒரு ஒருமித்த கருத்திலே அதில் என்ன செய்கிறார்கள், இருக்கின்றார்கள் என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். பல அறிஞர்கள் அந்த கருத்தை சொல்கிறார்கள். அப்ப எனவே இவ்வாறாக இந்த ஜுனூப் என்பது வெளியாகிவிட்டால் என்ன செய்வது? அது ஒரு குளிப்பை மூலம் அதிலிருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும். அந்த குளிப்பை நிறைவேற்ற வேண்டும். அவர் குளிப்பு கடுமையாக வருகிறது என்பதை நாம் இந்த ஹதீஸிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போன்று நாம் இந்த ஹதீஸிலே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான், அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹுடைய தூதரின் மீது உள்ள அந்த கண்ணியம், அவர் உள்ளத்தில் காணப்பட்ட அல்லாஹுடைய தூதருடைய விஷயத்தில் காணப்பட்ட அந்த கண்ணியமும் உயர்வும் எந்த அளவுக்குன்னா, அவங்க ஜுனுபுடைய நிலையில் அல்லாஹுடைய தூதரை சந்திப்பதை அவங்க வெறுத்தாங்க. அல்லாஹுடைய தூதரோடு அமர்வதை அவர்கள் என்ன செய்தார்கள்? வெறுத்தார்கள். இது நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதரை எவ்வளவு கண்ணியப்படுத்தினார்கள், எவ்வளவு ஒரு கண்ணியம் அவர் உள்ளத்தில் காணப்பட்டது என்பதற்கு இந்த செய்தி நமக்கு சான்றாக இருக்கிறது. அப்ப எனவே இவ்வாறாக உண்மையில் அல்லாஹுடைய தூதரை நேசித்தவர்கள் தான் நபித்தோழர்கள். அப்ப எனவே இதில் இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற போது, உதாரணமாக கடமையான குளிப்பை பொறுத்தவரையில், கடமையான குளிப்பு என்பது அதை ஒரு பிற்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. அது ஒரு ஒரு தொழுகையுடைய நேரத்தோடு குறுக்கிடாமல் இருக்கிறது என்றால், தொழுகைக்கு நேரம் இருக்கிறது என்றால் அதை என்ன செய்யலாம்? ஒருவர் பிற்படுத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. அப்ப எனவே அவருக்கு உதாரணமாக கடமையான குளிப்போடு சில விஷயங்கள் தான் தடுக்கப்படுது. ஆனால் தொழுகை அது தடுக்கப்படுகிறது. அப்படி சில குறிப்பிட்ட விஷயங்கள் தடுக்கப்படுகிறதே தவிர பொதுவாக அனைத்துக்கும் அங்கு தடை வரவில்லை. குளிப்பதற்கு முன்னால் இதெல்லாம் செய்யக்கூடாது. உதாரணமாக ஒருவர் என்ன செய்கிறார்? தனது வியாபாரத்தை செய்கிறார், கொடுக்கல் வாங்கல் செய்கிறார், என்ன செய்கிறார்? அறுத்து பலியிடுகிறார், அல்லது உண்ணுகிறார், அல்லது தூங்குகிறார், அல்லது திருமண ஒப்பந்தம், அல்லது மக்களோடு உட்காருகிறார். இங்கெல்லாம் இதற்கெல்லாம் என்ன செய்யவில்லை? கடமையான குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் இப்படி சொல்லலை. அவ குறிப்பிட்ட சில விஷயங்கள் அது அவர் குளிப்பை நிறைவேற்றி விட்டு தான் செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இவ்வாறு நிபந்தனை இடப்படாத விஷயங்களை என்ன செய்யலாம்? ஒருவர் செய்யலாம். அதை நிறைவேற்றுவதில் தவறில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புகாரில நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியில் அத்தா சொல்கிறார், என்ன செய்கிறார்? ஒரு ஜுனுபுடைய நிலை, ஒரு ஜுனுபாடியாக இருக்கக்கூடியவர் என்ன செய்வார்? இரத்தம் குத்தி எடுப்பார், நகங்களை வெட்டிக் கொள்வார். அவர் என்ன செய்வார்? தனது முடிகளை அவர் மலித்துக் கொள்வார். முடிகளை வெட்டிக் கொள்வது மாதிரியான விஷயங்கள் அவர் உதவு செய்யாவிட்டாலும் இவ்வாறு செய்து கொள்ளலாம் என்று குறிப்பிடுகிறார். அதே போன்று இதில் நாம் கவனிப்பது உதாரணமாக இந்த நகங்களை வெட்டுறது, முடிகள் எடுக்கிறது ஜுனுபுடைய நிலையில் அது ஒரு ஒரு வெறுப்பான விஷயம் என்று
சிலர் குறிப்பிட்டாலும் அதற்கு ஆதாரபூர்வமான எந்த செய்தியும் இல்லை. அவ்வாறு சொல்றதுக்கு ஆதாரபூர்வமான எந்த ஒரு செய்தியும் இல்லை என்பதையும் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன, நிச்சயமாக ஒரு மூமின் என்ன செய்ய மாட்டான், நஜிஸாக மாட்டான், ஒரு மூமின் அசுத்தமாக மாட்டான் என்று சொல்றான். அப்ப இது இது என்ன அர்த்தம் இல்லைன்னு சொன்னா, ஒருவருக்கு குளிப்பு கடமையாக விட்டாலும் அந்த கடமையான குளிப்போடு தொழலாம் என்பது அப்படி அல்ல, அந்த அர்த்தத்தில் அல்ல. அங்க தனியான சட்டம் அங்கு சொல்லப்படுது. இது பொதுவாக மூமினுக்கான சிறப்பு, ஒரு மூமினுக்கான ஒரு சிறப்பாக இது இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மூமின் அசுத்தம் அடைய மாட்டான் என்பதைத்தான் இதிலே அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்ப எனவே இது ஒரு பொதுவான ஒரு அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் அல்லாஹு தாலா குர்ஆன்ல முஷ்ரிக்குகள், இணை வைப்பாளர்களை பற்றி சொல்லும்போது இன்னமல் முஷ்ரிக்கூன நஜஸ் என்று சொல்கிறான். முஷ்ரிக்குகள் நஜிஸ், அசுத்தவான்கள் என்று குறிப்பிடுகிறான். அப்ப எனவே இந்த அசுத்தத்தை பொறுத்தவரையில் இந்த அசுத்தம் அல் மஅனவியான்னு சொல்வார்கள். என்னென்றால் அவங்களோட கொள்கை, அவங்க சார்ந்திருக்கக்கூடிய கொள்கை அசுத்தமானது. அவங்க உடல் ரீதியாக அசுத்தமானவர்கள் என்பது அல்ல, உடல் ரீதியாக அசுத்தமானவர்கள் என்பது அல்ல. உதாரணமாக ஒருத்தர் ஒரு காஃபிருடைய உடல்ல பட்டு விட்டால் என்ன, இவர் குளிக்க வேண்டும், அப்படியான ஒரு அசுத்தம் அல்ல. இந்த அசுத்தம் என்பது அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கையுடைய அசுத்தத்தை தான் இது குறிப்பிடுகிறது என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சொல்லாங்க என்ன செய்யறாங்க, ஒரு யூத பெண்ணுடைய விருந்துக்கு சென்றதும், அதே மாதிரி ஒரு முஷ்ரிக்கான பெண் ஒரு தண்ணீரை கொடுத்த ரசூலுல்லாஹ் உழுவு செய்ததும், அதே போன்று அவங்க வழங்கிய ஆடைகள் அணிந்தது, அதே போன்று காபிர்களை மஸ்ஜிதில் கட்டி வைத்தது போன்ற செய்திகளை எடுத்து பார்க்கும்போது சொன்னாங்க அந்த இடங்கள்லாம் சுத்தம் செய்யுமாறெல்லாம் ஏவவில்லை. அதே போன்று வேதக்கார பெண்களை திருமணம் முடிப்பதற்கு மார்க்கத்தில் உள்ள அந்த அனுமதி போன்ற செய்திகள் எல்லாம் இதில் இருக்கின்றன. எனவே இதில் இங்கு நஜிஸ் என்பது அவங்க அவங்களோட கொள்கையுடைய நஜிஸை தவிர உடல் ரீதியான நஜிஸ் அல்ல என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு ஜுனுபுடைய நிலையில என்ன செய்யலாம், ஒரு ஜுனுபுடைய நிலையில் அவர் என்ன செய்யலாம், அல்லாஹ்வை திக்ர் செய்யலாம், பிரார்த்திக்கலாம். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற அடிப்படையில் என்ன செய்யலாம், ஜுனுபுடைய நிலையில் ஒருவர் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு தாராளமாக அனுமதி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இவ்வாறாக அதான் கூட என்ன செய்யலாம், ஒரு அதானை சொல்லலாம், ஒரு அல் கராஹ வெறுப்புடன் என்ற மாதிரி ஒரு கருத்து 4 மதுஹபுடைய அறிஞர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. இவ்வாறான கருத்துக்கள். அதே போன்று என்ன செய்யலாம், ஒரு குத்துபாவுடைய உரையை கூட ஒருவர் என்ன செய்யலாம், ஜுனுபோடு செய்யலாம் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் தொழுகை என்பது கட்டாயம் அங்க தொழுகைக்கு அவர் குளித்தாக வேண்டும் போன்ற செய்திகள். அதே போன்று நோன்பு வைக்கலாம், நோன்புடைய நீயத்தை வைக்கலாம், குளிப்பு கடமையான நிலை என்ற செய்திகள் நாம் அறிவோம். அப்ப எனவே இவ்வாறாக இந்த பாடத்துல நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா நாங்க பார்க்கக்கூடிய இந்த செய்தி இந்த ஜுனுபுடைய நிலையிலே ஜுனுபோடு சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய ஒரு முதலாவது செய்தியாக இந்த செய்தி இதில் இடம்பெறுகிறது. எனவே இந்த செய்தியை நாம் இன்று படித்தோம். இத்தோடு இன்ஷா இந்த பாடத்தை நாங்கள் நிறைவு செய்து கொண்டு நமது அடுத்த பாடமாக, அதாவது இந்த சூரத்து தூருடைய தஃப்சீர், சூரத்து தூர் அத்தியாயம், அதனுடைய தஃப்சீரை நாம் பார்ப்போம். நாம் நேற்றைய வகுப்பிலும் அந்த அத்தியாயத்துடைய தஃப்சீரை விரிவுரை நாம் ஓரளவு என்ன செய்தோம், நாம் நேற்று சில வசனங்களை படித்தோம். அதில் உள்ள ஏனைய வசனங்களை இன்றைய பாடத்தில் நாம் என்ன செய்யலாம், இன்றைய பாடத்தில் நாம் பார்ப்போம். அதில் நாம் விட்ட அந்த வசனத்திலிருந்து அதனுடைய தஃப்சீரை சூரத்து தூர் அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் நாம் நேற்றைய அந்த சொர்க்கவாசிகளுடைய இன்பங்கள், சொர்க்கவாசிகளுடைய இன்பங்களை பற்றிய செய்தியில் அந்த ஈமான் உடையவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பை பற்றிய செய்திகளை படித்தோம். அவருடைய சந்ததிகளும் ஈமானோடு அவர்களை பின்தொடர்வார்களாக இருந்தால் அவர்களை நாம் சொர்க்கத்தில் ஒன்று சேர்ப்போம் என்று அல்லாஹு தஆலா கூறக்கூடிய செய்தி. அந்த செய்திகளை நாம் நேற்றைய வகுப்பில் பார்த்தோம். இன்று நாம் இந்த வசனங்களை ஓதுவோம். நான் ஓதுவதை தொடர்ந்து நீங்க ஓதுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
وأمددناهم بفاكهة ولحم مما يشتهون وأمددناهم بفاكهة ولحم مما يشتهون. இதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அதாவது இன்னும் அவர்கள் விரும்பும் கனி வகைகளையும் இறைச்சியையும் நாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம். அம்ததினாகும் நாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம். அந்த வசதிகளை மத்தன நீட்டினான் அர்த்தம் இருக்கிறது. இங்க வந்து அவர்கள் இங்க அம்ததினாகும் நாம் இங்க அவர்களுக்கு என்ன செய்வோம், அந்த அருளை வழங்கி கொண்டிருப்போம், கொடுத்து கொண்டிருப்போம். பிஃபாக்கிஹத்தின், ஃபாக்கிஹத் என்பது கனி வகைகள், வலஹ்ம் என்பது இறைச்சி, மிம்மா யஷ்தஹூனடா அவர்கள் விரும்பும் வகையில், அவங்க விரும்பும் வகையில். உதாரணமா அவர் சொர்க்கத்தில் இருப்பாரு, ஒரு பறவை பறக்குதுன்னு வைங்களேன், அந்த பறவை வந்து அவருக்கு இறைச்சியாக முன்னால வந்து அது எப்படி வகை வகையாக ஒரே பறவை வந்து அதை பொறித்து இன்னும் இன்னும் எப்படியெல்லாம் அவர் விரும்புகிறாரோ அவர் விரும்புவது போன்று அவருக்கு முன்னால வந்து நிற்கும். அது சுபஹானல்லாஹ், அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி அது அவருக்கு முன்னால வந்து நிற்கும். வல்லாஹ் இங்க சொல்றான், மிம்மா யஷ்தஹூன் அவர்கள் விரும்பும் கனி வகைகளையும் இறைச்சியையும் நாம் அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருப்போம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். இந்த வசனத்தை பொறுத்தவரையில் இந்த வசனத்துக்குரிய விளக்கத்தை நாம் பார்ப்போமாக இருந்தால், இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்கிறார்கள், ஐ வஅல்ஹக்னாஹும் பிஃபவாகிஹி வலுஹூமி மின் அன்வாஇன் ஷத்தா மிம்மா யுஸ்ததாபு வயுஷ்தஹா. அவங்க விரும்பக்கூடிய பல வகையான கனி வர்க்கங்கள், இறைச்சிகள் அவர்களுக்கு நாம் என்ன செய்வோம், வழங்குவோம் என்பதை இந்த வசனத்துக்கு விளக்கமாக சொல்கிறார்கள். அடுத்த வசனத்தை நாம் ஓதுவோம். يتنازعون فيها كأسا لا لغو كأسا لا لغو فيها ولا تأثيم فيتنازعون فيها كأسا لا لغو فيها ولا تأثيم. அமுதம் நிறைந்த ஒருவர் கோப்பையை மற்றொருவர் என்ன செய்வார், பிரித்துக் கொள்வர், ஆனால் அதில் வீணும் இல்லை, அதே போன்று குற்றம் இழைப்பதும் இல்லை. எனவே அவங்க எத்தனாஸூன பிரித்துக் கொள்வர், ஃபீஹா அப்ப அதில் வந்து கஅஸ்னா கோப்பை, கஅஸ் என்பது கோப்பைக்கு சொல்லப்படும், பிரித்துக் கொள்வார்கள். லா லகுவும் ஃபீஹா வலா தஅஸீம் ஆனால் அதில் வீணும் இல்லை, அதே போன்று குற்றம் இழைப்பதும் இல்லை. லகு என்ற வீண், தஅஸீம் என்ற குற்றம் இழைப்பதும் இல்லை. இந்த இடத்தில் இமாம் அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், ஐ லா யதகல்லமூன ஃபீஹா பிகலாமின் லாகின், அதாவது வீணான பேச்சுக்களை அங்கு பேச மாட்டார்கள். இப்ப இது வந்து என்ன, இப்ப மதுபானம், மதுபானத்தை ஒருத்தன் உலகத்துல குடிச்சானே நடக்கும், அவன் வந்து நல்ல அறிக்கைக்குள்ளையும் தலைகீழாயிடுவான். அப்படித்தானே, வீணான பேச்சை பேசுவான், அசிங்கமான காரியங்களில் ஈடுபடுவான், ஒரு தரம் கெட்ட நிலைக்கு சென்று விடுவான், நாங்க பார்க்கிறோம். ஆனா சுவர்க்கத்தில் உள்ள அந்த மதுபானங்களை அவர்கள் அருந்துவார்கள், பரிமாறிக்கொள்வார்கள். அப்படி அவங்க அருந்தும் போதும் பரிமாறிக்கொள்கின்ற போதெல்லாம் என்ன செய்ய மாட்டார்கள், அதை அருந்தியதனால் எந்த ஒரு வீணான பேச்சும் வெளிப்படாது, எந்த ஒரு வீணான பேச்சும் என்ன செய்ய மாட்டார்கள், பேச மாட்டார்கள். அப்போ உலகத்தில் எவ்வாறு இதை அருந்தியவர்கள் தரம் கெட்டு போவார்களோ அப்படி இல்லை, அங்க அவ்வாறு அல்ல. அவர்கள் எந்த ஒரு வீணான பேச்சையோ பாவங்களையோ அவங்க அங்க பேச மாட்டார்கள் என்பதை சொல்கிறார்கள். அல்லஹு என்பால் அல் பாத்தில், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறார்கள். வத் அஸீம் என்றால் அல் கதிப், பொய், பொய்யோ வீணானவைகளோ பேச மாட்டார்கள். முஜாஹித், இமாம் முஜாஹித் சொல்லுவான், லா யஸ்தபூன் வலா யுஅஸ்ஸமூன், அவங்க ஏசிக்கொள்ள மாட்டார்கள், பாவங்கள் செய்ய மாட்டார்கள் என்ற அந்த விளக்கத்தை சொல்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா மறுமையில் இந்த பாக்கியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறான். இந்த பாக்கியங்கள் எல்லாம் மறுமையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒருவர் என்ன செய்ய வேண்டும், இந்த பாவங்களை விட்டெல்லாம் விலகி தனது மனோயிச்சைக்கு அடிமைப்படாமல் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்வாராக இருந்தால் இந்த இன்பங்கள் அனைத்தும் அங்கு என்ன செய்யப்பட்டிருக்கின்றன, வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. இவைகள் என்ன செய்யாது, அவங்களோட புத்தியை பேதளிக்க செய்யாது மறுமையில். அதே போன்று அவர்களுக்கு அது இனிமையானதாக இருக்கும், தூய்மையானதாக இருக்கும், மானக்கேடானவற்றின் பால் அது தூண்டக்கூடியதாக எல்லாம் அது இருக்காது என்பதை இந்த குர்ஆன் நீங்க பல வசனங்களை பார்க்கலாம். இந்த விளக்கங்கள் சூரத்து சாஃபாத் 46, 47 ஆகிய வசனங்களில், அதே போன்று சூரத்துல் வாக்கியாவுடைய 19 வசனத்தில் எல்லாம் இந்த விளக்கங்களை நீங்கள் பார்க்கலாம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான்,
وَيَطُوفُ عَلَيْهِمْ غِلْمَانٌ لَهُمْ كَأَنَّهُمْ لُؤْلُؤٌ مَكْنُونٌ. وَيَطُوفُ عَلَيْهِمْ غِلْمَانٌ. وَيَطُوفُ عَلَيْهِمْ என்று அவர்களை சுற்றி வருவார்கள். நாங்க சொல்றது தஹர்லையும் படித்தோம். வயதூஃபு அலைஹிம் வில்தான். அதுல வார்த்தை வில்தான், சிறுவர்கள். இங்க கில்மான். கில்மான் என்றாலும் சிறுவர்கள் தான், வில்தான் என்றாலும் சிறுவர்கள் தான். எனவே அவர்களுடைய பணிவிடைக்காக உள்ள சிறுவர்கள் அவங்க என்ன செய்வாங்க, சுற்றி கொண்டே இருப்பார்கள். எப்படியானவர்கள் அவர்கள்? அங்க பார்த்தோம் லுஅம் மன்சூராண்டு வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா கஅன்னஹும் லுஉலும் மக்னூன், அவர்கள் பதித்த அந்த ஆணி முத்துக்களை போல் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அவ்வளவு அழகானவர்களாக அவர்கள் காட்சியளிப்பார்கள். அவர்களுக்கு பணிவிடைக்கு உள்ள சிறுவர்கள் அவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்ப எனவே இஹ்பாருன் அன் ஹதமி அன் ஹதமிஹிம் வ ஹஷமிஹிம் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் பணிவிடை செய்யக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் இதிலே குறிப்பிடுகிறான். இந்த இன்பங்கள்லாம் ஏன் சொல்லப்படுது? இதற்காக நீங்க போட்டி போடுங்க. இந்த இன்பங்களை அடைவதற்காக நீங்க என்ன செய்ய, உங்களை அர்ப்பணியுங்கள். அதுக்குத்தான் அல்லாஹ் இந்த இன்பங்களை சொல்கிறான். இந்த இன்பங்களை சொல்லி அல்லாஹ் அழைப்பு விடுக்கிறான். எனவே இந்த இன்பங்கள் அனைவரும் உறுதியாக நம்புகிறோம். இந்த அனைத்து இன்பங்கள் நமக்கு உண்டு. அப்ப நாங்கள் என்ன செய்யணும்? அதற்காக எமது வாழ்வை நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான். எனவே அவர்கள் மிக அழகானவர்களாக அவர்கள் அந்த சிறுவர்கள் அவர்கள் அழகான ஆடையின் மூலமாக அழகாக காட்சியளிப்பார்கள். பார்க்கக்கூடிய கண்களை குளிர்ச்சி அடையக்கூடிய அமைப்பில் அவர்கள் இருப்பார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், وَأَقْبَلَ بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ. இதில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? அதாவது அவர்கள் சிலரை முன்னோக்கி விசாரித்துக் கொள்வார்கள். அவங்களுக்கு அங்க என்ன, அங்க எந்த கவலையும் இல்லை, எதை பற்றிய ஒரு சிந்திக்க வேண்டியதும் இல்லை. அங்கு வந்து என்ன செய்வாங்க, அவர்கள் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் பேசிக்கொள்வார்கள், விசாரித்துக் கொள்வார்கள். وَأَقْبَلَ بَعْضُهُمْ عَلَى بَعْضٍ يَتَسَاءَلُونَ. அவர்கள் சிலரை முன்னோக்கி விசாரித்துக் கொள்வார்கள். இதில் இங்க சொல்றாங்க, ஐ அக்பலு யதஹாதஸூன வ யதஸாஅலூன அன் அஅமாலிஹிம் வ அஹ்வாலிஹிம் ஃபித் துன்யா. அவங்க உலகத்தில் அவங்களோட விஷயங்கள்லாம் பேசுவாங்க. உலகத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கைகள், உலகத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, அவைகளை எல்லாம் தங்களுக்கு மத்தியில் அவர்கள் பேசிக்கொள்வார்கள். அவங்களோட உணவு வகைகள், மற்ற இன்பங்களை, உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கை, இவைகளை பற்றி எல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, அவர்கள் ஒரு முன்னோக்கி விசாரித்துக் கொள்வார்கள், பேசிக்கொள்வார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், قالوا إنا كنا قبل في أهلنا مشفقين. அவங்க அந்த உரையாடல இதெல்லாம் இருக்கும். என்ன பேசுவாங்க, தங்களுக்கு மத்தியில் அவங்க பேசக்கூடிய அந்த உரையாடல் அவங்க சொல்வார்கள். எப்படி? இதற்கு முன் உலகில் நம் குடும்பத்தாரிடையே இருந்தபோது வேதனை பற்றி நிச்சயமாக நாம் அஞ்சியவர்களாகவே இருந்தோம். எப்படி சொல்லுவாங்க? காலோ, அவங்க சொல்லுவாங்க, இன்னா குன்னா, நிச்சயமாக நாம் இருந்தோம், கபுலு முன்னால், உலக வாழ்க்கை, ஃபி அஹ்லினா எமது குடும்பத்தாரிடம், முஷ்ஃபிகீன் அஞ்சியவர்களாகவே இருந்தோம். அப்ப இவங்க சொர்க்கத்தை அடைகிறாங்கன்றா, சொர்க்கம் என்ற இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவங்க எப்படிப்பட்ட பண்புள்ளவங்களா இருந்தாங்க? உலக வாழ்வில் அவங்க மறுமையை பற்றிய அந்த அச்சம், நரகத்துடைய தண்டனை பற்றிய அச்சம், அல்லாஹ்வுடைய தண்டனை பற்றிய அச்சம் எல்லாம் இவர்களுக்குள் இருந்தன. அந்த அச்சத்தோடு தான் அவங்க வாழ்ந்தாங்க. அந்த அச்சம் தான் இவர்களுக்கு இந்த வெற்றியை கொண்டு வந்து தந்திருக்கிறது. அந்த அச்சத்தின் காரணத்தால் அவங்க பாவங்களை விட்டு விலகினார்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்கள். அப்ப எனவே நீங்க பாருங்க, மிக முக்கியமான ஒரு செய்தி. அவங்க பேசும்போது என்ன பேசிக்கொள்வாங்க என்பதை சொல்லும் போது அல்லாஹ் இதை முக்கியமா இந்த செய்தியை சொல்றான். எந்த செய்திய? அப்ப உலகில் நாம் நமது குடும்பத்தாரிடையே இருந்த போது இந்த வேதனையை பற்றி நாம் நிச்சயமாக அஞ்சியவர்களாகவே இருந்தோம். இந்த மறுமையை பற்றி, இந்த மறுமையுடைய எச்சரிக்கைகள், நரகம், அதனுடைய தண்டனைகள், இவைகளை அஞ்சியவர்களாகவே நாம் வாழ்ந்தோம். அஞ்சியவர்களாக நாங்க வாழ்ந்தோம். சுப்ஹானல்லாஹ். ஒரு குடும்பத்துல இவைகள் எல்லாம் எவ்வளவு பேசப்பட வேண்டிய விஷயங்கள், பேசிக்கொள்ள வேண்டும், நினைவூட்டிக் கொள்ள வேண்டும் இந்த விஷயங்கள். இன்று நாம் உலக விஷயங்கள் எல்லாம் பேசுறோம், ஆனா மறுமையுடைய விஷயங்கள், மார்க்க விஷயங்கள் பேசுறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அவங்க இது விளக்கம் சொல்றாங்க, ஐ குன்னா ஃபித்தாரி துன்யா வனஹ்னு பைன அஹ்லீனா ஹாயிஃபீன மின் ரப்பினா முஷ்ஃபிகீன மின் அதாபிஹி வ இகாபிஹி. அதாவது நாம் உலகத்தில் நமது குடும்பத்தாருக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றி, வேதனையை பற்றி நாம் அஞ்சியவர்களாகவே வாழ்ந்தோம் என்று அவங்க சொல்வார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், அவங்க எப்படி சொல்லுவாங்க, ஃபமன்னல்லாஹு அலைனா
وَوَقَانَا عَذَابَ السَّمُومِ فَمَنَّ اللَّهُ عَلَيْنَا. எனவே அல்லாஹ் நம் மீது அருள் புரிந்தான். அல்லாஹ் நம் மீது அருள் புரிந்தான். وَوَقَانَا عَذَابَ السَّمُومِ இந்த வேதனையிலிருந்து நம்மை என்ன செய்தான்? அவன் காப்பாற்றினான். இந்த கொடிய வேதனை, சமூகம்டா இந்த கொடிய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றினான். அப்ப فَمَنَّ اللَّهُ عَلَيْنَا وَوَقَانَا عَذَابَ السَّمُومِ. எனவே இந்த இடத்தில் பாருங்க, அல்லாஹ் நம் மீது உபகாரம் செய்து கொடிய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றினான். அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ரஹ்மத். இந்த இடத்தில் இமாம் அவர்கள் விளக்கம் சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர்கள் சொல்கிறார்கள் ஐ ஃபதஸத்தக அலைனா வ அஜாரனா மிம்மா நஹாப். இப்போ நாங்கள் உலகத்தில் எந்த தண்டனை நாங்கள் பயந்து வாழ்ந்தோமோ அல்லாஹ் அதை என்ன செய்தான்? நமது உண்மை நிலையை அல்லாஹ் வெற்றிக்குரியதாக ஆக்கினான். இப்போ நாங்கள் அதில் உண்மையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் என்ன செய்வான்? அதை பொருந்திக் கொள்வான். அல்லாஹ் நம் மீது உபகாரம் செய்து நாம் அச்சத்திலும் பயத்திலும் அந்த தண்டனையை பற்றி அஞ்சி பயந்து வாழ்ந்தோம். அல்லாஹ் நமக்கு உபகாரம் செய்து அந்த வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்றினான். ஃபமன்னல்லாஹ். இந்த வேதனை அவங்க பார்த்தவர்களாக, நரகத்தில் வேதனை பார்த்தவங்களாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் சாதாரணமானவைகள் அல்ல. அடுத்து என்ன சொல்வார்கள்? இன்னா குன்னா மின் கப்லு நதுஊஹு இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம். ஃபஇன்னா குன்னா மின் கப்லு நதுஊஹு. நிச்சயமாக நாங்கள் முன்னே உலகில் அவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தோம். எப்படி? யா அல்லாஹ் இந்த தண்டனையிலிருந்து எம்மை காப்பாயாக, இந்த தண்டனையிலிருந்து எம்மை காப்பாயாக என்று நாம் பிரார்த்தித்தோம், நாம் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தோம். அப்ப சுப்ஹானல்லாஹ். நீங்க குர்ஆன்ல பாருங்க, ஆல் இம்ரான் அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சுவர்க்கவாசிகளுடைய துஆவாக ஒரு துஆவை சொல்கிறான். சுவர்க்கவாசிகள் எப்படி உலகத்தில் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள்? எப்படி? ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார். ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா வகினா அஸாபன்னார். அப்ப இது யாருடைய துஆவாக அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல? ஆல் இம்ரான்ல சொர்க்கவாசிகளுடைய துஆவாக சொல்றான். ரப்பனா, நிச்சயமாக எமது ரப்பே, இன்னனா ஆமன்னா, நிச்சயமாக நாம் நம்பிக்கை கொண்டோம், ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எமது பாவங்களை மன்னிப்பாயாக, அதே போன்று வகினா அஸாபன்னார், நரக நெருப்பின் வேதனை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று நீங்க பார்க்கலாம், இன்னும் ஒரு துஆவும் வருகிறது. அதில் ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருர் ராஹிமீன் என்று கேட்கக்கூடியவர்களாக இருந்தால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். எனவே நாங்கள் உலகத்தில் பிரார்த்திப்பவர்களாக இருந்தோம் என்று சொல்றாங்க. அல்லாஹ்விடத்தில் இந்த தண்டனையை பற்றி நாம் அல்லாஹ்விடத்தில் பயந்து இதை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. அடுத்து இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம். நிச்சயமாக அவனை மிக்க நன்மை செய்பவன், பெரும் கிருபை உடையவன். அவன் அல் பர். அல்லாஹ் யார்? சுப்ஹானல்லாஹ். அவன் அல்லாஹ்வுடைய நன்மைகள் உடைய விசாலத்தன்மை சொல்ல முடியாது. இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம். நிச்சயமாக அவனை மிக்க நன்மை செய்பவன், பெரும் கிருபை உடையவன். இந்த இடத்தில் இமாம் அவர்கள் சொல்லும் போது சொல்கிறார்கள், ஐ நததர்ரஉ இலைஹி ஃபஸ்தஜாப லனா வஅஅதானா சுவாலனா. நாம் உலகத்தில் அவனை அஞ்சி பயந்து அவனிடம் பிரார்த்தித்தோம், அவன் நமது பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான், நாம் கேட்டதை அவன் வழங்கினான். நிச்சயமாக அவன் இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம், இன்னஹு ஹுவல் பர்ருர் ரஹீம், நிச்சயமாக அவன் மிக்க நன்மை செய்பவன், பெரும் கிருபை உடையவன். அடுத்து அல்லாஹு தஆலா அந்த தலைப்பிலிருந்து அடுத்த என்ன தலைப்பு அடுத்து வருகிறது? فذكر فما أنت بنعمة ربك بكاهن ولا مجنون. فذكر فما أنت بنعمة ربك بكاهن ولا مجنون. فذكر என்று சொன்னா என்ன செய்ய? நினைவூட்டுங்கள், நல்லுபதேசம் செய்வீராக, நினைவூட்டுவீராக என்று அல்லாஹு தஆலா தூதருக்கு சொல்கிறான். தனது தூதருக்கு சொல்கிறான், நீங்க நினைவூட்டிக் கொண்டே இருங்கள். ஃபமா அன்த பினிஅமத்தி ரப்பிக, அதாவது உமது ரப்புடைய அந்த அருளின் மூலம், உமது ரப்புடைய அந்த நிஅமத் அருளின் மூலம் நீங்க எப்படிப்பட்டவர் அல்ல? பிகாஹின், நீங்க யார் அல்ல? நீங்க ஒரு குறிகாரர் அல்ல. வல மஜ்னூன், நீங்க பைத்தியக்காரரும் அல்ல. அப்ப எனவே பாருங்க, அல்லாஹு தஆலா இங்கு தனது தூதருக்கு என்ன சொல்கிறான்? நபியே, நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள். அப்படித்தானே? இதை எதை தாங்கி நிற்குது? நபியே, நீங்கள் சோர்வடைந்து விடாதீர்கள். அவர்கள் உங்களை குறிக்காரர் என்று சொல்லலாம், உங்களை பைத்தியக்காரர் என்று சொல்லலாம். நீங்க என்ன செய்யுங்க? அவர்களுடைய இந்த இந்த பரிகாசம், அவர்களுடைய இந்த மோசமான இந்த இழிந்துரைகள்
இவைகள் உங்களை சோர்வடைய செய்து விடாமல் நீங்க தொடர்ந்து அவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருங்கள். அவங்களுக்கு நீங்க உபதேசம் போதனை செய்து கொண்டே இருங்கள். அவர்கள் உங்களை தூற்றட்டும், உங்களை இழிவுபடுத்தட்டும், உங்களை கேவலப்படுத்தட்டும். ஆனா நீங்க என்ன செய்ய, அல்லாஹுடைய அருளால் நீங்க அப்படிப்பட்டவர் அல்ல. நீங்க யாரு? நீங்க குறிகாரரும் அல்ல, நீங்க பைத்தியக்காரரும் அல்ல. நீங்க அல்லாஹுடைய அருளின் மூலம் நீங்க என்ன செய்ய, நீங்க அந்த அவ்வாறானவர் அல்ல என்று சொல்லிவிட்டு நீங்க தொடர்ந்து மக்களுக்கு நல்ல உபதேசம் செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஒரு அழைப்பாளன் அதாவது தளர்ந்து விடக்கூடாது. அவனுக்கு முன்னால் வரக்கூடிய அந்த சவால்கள், நெருக்கடிகளுக்கு முன்னால் அவன் தளர்ந்து விடாமல் இந்த மகத்தான பணியை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்கிறான். மக்களுக்கு நினைவூட்டி கொண்டே இருங்கள். மக்கள் தூற்றுவார்கள், மக்கள் ஏசுவார்கள், மக்கள் திட்டுவார்கள், மக்கள் என்ன செய்வார்கள், மோசமான பெயர்களை கொண்டெல்லாம் அழைப்பார்கள். ஒரு 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 சீர்திருத்தவாதி, ஒரு அழைப்பாளனுடைய பணி என்ன? அவன் மக்களை நேர்வழிப்பால் அழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் இவ்வாறுதான் குர்ஆனின் மூலம் போதிக்கிறான். எனவே அருமை சகோதரர்களே, இந்த இடத்தில் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், அவனது அடியார்களுக்கு நீங்கள் அவனது ரிசாலத்தை, தூதுத்துவத்தை நீங்கள் எத்தி வையுங்கள். அல்லாஹு தஆலா எதை அருளினானோ அதை கொண்டு அவர்களுக்கு நீங்கள் நினைவூட்டி கொண்டே இருங்கள். அவர்கள் உங்கள் மீது சொல்லக்கூடிய இந்த அவாண்டங்கள், அவதூறுகளை எல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீர்கள் என்று அவங்க இவ்வாறான அவதூறுகள், அவாண்டங்களை உங்கள் மீது அவர்கள் கட்டவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்க அல்லாஹுடைய அருளால் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த எந்த மோசமான பண்பும் உங்களுக்குரியதல்ல, அந்த இழிந்துரைகளுக்குரியவர்கள் அல்ல நீங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு இவ்வாறு தனது தூதரை ஆறுதல் படுத்தி அல்லாஹ் சொல்கிறான், இந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்கிறான். எனவே இதிலிருந்து நாங்கள் என்ன விளங்குகிறோம்? அப்ப இந்த சத்திய மார்க்கத்தை யாரெல்லாம் போதிப்பதற்கு முன் வருவார்களோ அவர்கள் தூற்றப்படுவார்கள், அவர்கள் இழிந்துரைக்கப்படுவார்கள், அவர்கள் சமூகத்தால் புறக்கணிக்கப்படுவார்கள். சத்தியத்தை யாரெல்லாம் போதிப்பதற்கு முன் வருவார்களோ அவர்கள் பலவிதமான நெருக்கடிகளை அவங்க சந்தித்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் அதற்கு அல்லாஹ்விடத்தில் மகத்தான கூலி இருக்கிறது. அதை அவர்கள் அதாவது அல்லாஹ்வுக்காக சைத்துக் கொண்டு அந்த பணியை தொடர்ந்து செய்வார்களாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் அதற்கு மகத்தான கூலி அவர்களுக்கு இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அம் யகூலூன ஷாஇருன் நதரப்பஸு பிஹி ரைபல் மனூன். அல்லது அவர்கள் உம்மை பற்றி அவர் புலவர், அவருக்கு காலத்தின் துன்பத்தை கொண்டு நாங்கள் வழிபார்த்து இருக்கிறோம் என்று கூறுகிறார்களா? அப்ப என்ன காஹின் குறிகாரர், மஜ்னூன் பைத்தியக்காரர், அடுத்து என்ன புலவர். எனவே அடுத்து நாங்க என்ன, அவருக்கு நாங்க சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், எதை வழிபார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்களா? நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கள். குல் தரப்பஸு ஃபஇன்னீ மஅகும் மினல் முதரப்பிஸீன். நீங்களும் வழிபார்த்திருங்கள், நிச்சயமாக நானும் உங்களிடம் வழிபார்க்கிறேன் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். இந்த இடத்தில் இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த வசனங்களுக்குரிய விளக்கங்கள் நாங்கள் பார்க்கும்போது அவர்கள் சொல்கிறார்கள், இதுக்கு முன்னுள்ள வசனங்கள்ல ஐ லஸ்த பிஹம்தில்லாஹி பிகாஹின் கமா தகூலுல் ஜஹலத்து மின் குஃபாரி குரைஷ். அந்த மக்கா காஃபிர்கள், அந்த குறைஷி காஃபிர்கள் சொல்வது போல் நீங்க யார்? ஒரு குறிகாரர் அல்ல. அந்த குறிகாரர்களை பொறுத்தவரை குறிகாரர்களிடம் வரக்கூடியவர்கள் யார்? ஜின்கள். ஜின்கள் தான் என்ன செய்வார்கள்? ஷைத்தான்கள் தான் வருவார்கள். ஆனா உங்களுக்கு இறைவனிடமிருந்து இறை செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று நீங்கள் யார்? ஒரு பைத்தியக்காரர் அல்ல. என்ன, அந்த ஷைத்தானால் பீடிக்கப்பட்ட தீண்டப்பட்ட ஒரு அவ்வாறான ஒருவர் நீங்கள் அல்ல என்று அல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் அல்லாஹ் மறுப்புரை வழங்குகிறான். அதே போன்று நீங்கள் அவர்கள் சொல்வது போன்ற என்ன, கவிஞரும் அல்ல. அல்லாஹு தஆலா குர்ஆன் மட்டும் எடுத்து சொல்லும் போது நாம் அவருக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அதே போன்று அவர்கள் அழிவை எதிர்பார்க்கிறார்களா? நீங்களும் அவர்களோடு சேர்ந்து என்ன செய்ய எதிர்பாருங்கள். யாருக்கு மோசமான முடிவு இருக்கிறது, யாருக்கு அழிவு இருக்கிறது, யார் வெற்றிக்குரியவர்கள், யார் வெற்றி பெறுவார்கள், யாருக்கு உதவி என்பதையெல்லாம் எதிர்பார்த்திருங்கள் என்று நீங்க அவர்களுக்கு கூறுங்கள். எனவே அதாவது இவ்வாறாக ரசூலுல்லாஹி அவர்களுக்கு எதிராக அவங்க தாருன் நதுவாவில் மக்காவில் அந்த குஃபார் குறைஷிகள் ஒன்று திரண்டார்கள். ஒன்று திரண்டு எப்படியெல்லாம் இந்த தூதருக்கு எதிராக நாம் சதி செய்யலாம் என்று அவர்கள் சிந்தித்தார்கள். அதில் அவர்கள் சொன்னார்கள், இவரை நாம் ஒரு கவிஞர் என்று சொல்வோம் என்றெல்லாம். கவிஞர், சூனியக்காரர், பைத்தியக்காரர், இப்படி பல ஆலோசனைகளை அவர்கள் நடத்தினார்கள் அல்லாஹுடைய தூதரை விட்டு மக்களை தடுப்பதற்காக. ஏன்னா அவங்களுக்கு இவங்க கொண்டு வந்த இந்த சத்தியத்துக்கு முன்னால் நின்று பிடிக்க முடியவில்லை.
அல்லாஹுடைய தூதருக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆன் இந்த சத்தியத்துக்கு முன்னால் அவர்களால் எந்த பதிலும் சொல்ல முடியவில்லை. அது வைக்கக்கூடிய வாதங்களுக்கு அவங்களிடம் எந்த பதிலும் இல்லை. அடுத்து என்ன அவங்க கையில் எடுத்தார்கள்? அபாண்டங்களையும் அவதூறுகளையும் சுமத்துவோம். மக்களை இவரை விட்டு திருப்ப வேண்டுமா? அவர் இல்லாத பொய்களை எல்லாம் சொல்லி அவரை விட்டு மக்களை திருப்புவதற்காக அவர் ஒரு பைத்தியக்காரர், ஒரு சூனியக்காரர், ஒரு குறிகாரர், ஒரு கவிஞர், ஒரு பொய்யர், இப்படி எல்லாம் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அவைகளை சொல்லி திருப்புவதற்கு முயற்சிப்போம் என்ற அந்த ஆயுதத்தை தான் கையில் எடுத்தாங்க. அப்ப இதுதான் காலாகாலத்துக்கு அசத்தியவாதிகள் கையில் எடுக்கக்கூடிய ஆயுதம். ஏன்னா அவங்களுக்கு சத்தியத்தை எதிர்கொள்ள முடியாது, ஆதாரங்களால் எதிர்கொள்ள முடியாது. ஏன் சத்தியம் அவ்வளவு வலிமை மிக்கது. இதைத்தான் அவங்க என்ன செய்தாங்க? இவ்வாறான அபாண்டங்களை அவதூறுகளைத்தான் கையில் எடுத்தார்கள் என்பதை நாங்க பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா அவைகளை எல்லாம் என்ன செய்கிறான்? மறுத்துரைக்கிறான். இப்ப நாம் இந்த இடத்தில் இந்த வசனத்தில் நாம் என்ன செய்யலாம்? தஃசீரை நிறுத்திக் கொள்வோம். 31வது வசனம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் அந்த அத்தியாயத்துடைய மற்ற பகுதியை பார்ப்போம். அடுத்ததாக நமது பாடத்தில் துஆவுடைய பகுதி. துஆவுடைய பாடத்தில் நாம் படித்த துஆக்கள்ல நான் இறுதியாக படித்த துஆ, அதாவது அதானை செவியேற்ற பிறகு நாம் ஓத வேண்டிய துஆ. அதானை நாம் செவியேற்ற பிறகு ஓத வேண்டிய துஆவை நாம் என்ன செய்தோம்? நாம் படித்தோம். அந்த துஆ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் ரதீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனா. அது வந்து நாம் நேற்றைய வகுப்பில் பார்த்தது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனா என்ற துஆவைத்தான் நாம் என்ன செய்தோம்? நாம் இறுதியாக படித்தோம். இன்றைய துஆவுக்கு நாம் செல்வோம். இன்றைய துஆவை கொஞ்சம் இதில் எடுத்துக்கொள்வோம். இது வந்து நாம் நேற்றைய வகுப்பில் இறுதியாக பார்த்த துஆ. அதானை செவியேற்ற பிறகு ஓத வேண்டிய துஆவாக நாங்கள் பார்த்தோம். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பன் வ பி முஹம்மதின் ரசூலன் வ பில் இஸ்லாமி தீனா என்ற இந்த இது வந்து அதானுக்கு பிறகு ஓதக்கூடிய துஆக்கள்ல இதை யார் ஓதுவாரோ அவரது பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் இதனுடைய சிறப்பை சொன்னார்கள். இது ஆதாரப்பூர்வமான செய்தி. இப்போ இதையும் நாம் என்ன செய்யலாம்? தொழுகை அந்த அதானுக்கு பிறகு ஓத வேண்டிய துஆக்கள்ல 2 துஆக்கள் இருக்கிறது. அதே போன்று நாங்கள் நபி மீது ஸலவாத்து சொன்னவர்களாக இந்த துஆக்களை நாம் ஓதுவோம். முஸ்லிம்களுடைய ரிவாயத்தில் யார் என் மீது ஸலவாத்து சொல்லி ஓதுவாரோன்னு வருது. அப்போ நபி மீது ஸலவாத்து சொல்லி அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்ற அந்த துஆ, அதே போன்று இந்த துஆ இவைகளை ஓதுவதன் மூலம் அதனுடைய சிறப்புகள் நாம் அடைந்து கொள்ளலாம். அடுத்து இன்றைய துஆவை நாம பார்க்க போவது இது சய்யிதுல் இஸ்திக்ஃபார். இது அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பேருக்கு மரணமாக இருக்கக்கூடிய ஒரு துஆ தான். மரணம் இல்லாவிட்டால் இதை நாங்கள் மரணம் விடுவதில் மிக கூடுதலான ஒரு கவனம் எடுக்க வேண்டிய ஒரு துஆ. ஏன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு துஆ, அவ்வளோ உயர்வான ஒரு துஆ. இது சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இதை வந்து ஒரு உறுதியான நம்பிக்கையோடு ஈமானோடு இதை ஓதும் போது காலையில் ஓதி அவர் மாலையாவதுக்குள் மரணித்தால் அவர் சுவர்க்கம் நுழைந்தார். மாலையில் உறுதியான நம்பிக்கையோடு ஓதி காலையாவதுக்குள் மரணித்தால் சுவர்க்கம் நுழைந்தார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்புக்குரிய ஒரு பிரார்த்தனை, மிக உன்னதமான ஒரு பிரார்த்தனை. இதை வந்து உதாரணமாக நாங்கள் காலை மாலை துஆக்கள்ல நாங்கள் எந்த துஆவில் கவனம் செலுத்தாலும் இதில் நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும். காலை மாலை நாங்கள் ஓதக்கூடிய துஆக்கள் நிறைய துஆக்கள் இருக்கின்றன. சிலவங்க வந்து நிறைய துஆக்கள் இருக்கிறது என்பதற்காக எந்த துஆயும் ஓதாமல் விடுறாங்க. அப்படி இல்லை.
நாங்கள் எல்லா துவாக்களையும் எந்த நாளும் ஓதி முடிக்க வேண்டும் என்பதும் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துவாக்களை ஒவ்வொரு சஹாபாக்களுக்கு தான் கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு சஹாபி கற்றுக் கொடுத்து இன்னொரு சஹாபி கற்றுக் கொடுக்கப்படலை. எனவே ஒருவர் அனைத்து துவாக்களையும் ஓதினா ஓதுறது, இல்லாட்டி ஓதுறது இல்லை என்பதல்ல. அதாவது இதுல மிக முக்கியமாக நாம் கவனிக்கணும், ஆதாரத்தன்மையில் மிக கூடுதலாக ஆதாரபூர்வமான துவாக்கள், ஆதாரத்தன்மையில எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாமல் அறிஞர்கள் அனைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாக்கள் என்று இருக்கின்றன. அந்த துவாக்களை கூடுதலான முக்கியத்துவம் நான் கொடுக்கிறேன். அந்த அடிப்படையில் இது ஆதாரபூர்வமான ஒரு துவா. புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. புகாரி பல இடங்களில் இமாம் புகாரி அதை பதிவு செய்யறாங்க. எனவே ஆதாரத்தன்மையில் கூடுதலாக உள்ளவைகள் நாங்கள் என்ன செய்யறது, அந்த துவாக்களுக்கு ஒரு கூடுதலான கவனம் கொடுத்து, அதே போல் இந்த துவா சிறப்பிலும் மிக உயர்ந்ததாக இருக்கிறது, மிக உன்னதமான சிறப்பை கொண்ட ஒரு துவாவாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் துவாவை நாம் மீட்டிக் கொள்வோம். பெரும்பாலும் உங்களுக்கு இந்த துவா மரணமாக இருக்கும். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. பார்க்காம சொல்லுங்க. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على أهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இந்த துவாவை பொறுத்தவரை நமக்கு தெரியும், இந்த துவா இவ்வளவு பெரிய சிறப்பை தருதண்டா, சொர்க்கம் கிடைக்கக்கூடிய துவாண்டா, இந்த துவாவுடைய பொருளை நாங்கள் சரியா உள்வாங்க வேணும். இந்த பொருளை நாம் சரியாக உள்வாங்கி இந்த பொருளுக்கு ஏற்பதான் நமது வாழ்க்கை இருக்க வேண்டும். எனவே ஒரு துவா என்று சொன்னால், துவாவை நாங்க ஓதுவது என்பது அந்த துவா எதை தாங்கி நிற்கிறதோ அது நமது வாழ்வில் இருக்க வேண்டும். எனவே இந்த துவாவை நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் மாதிரி. இது எப்படி ஒரு ஒப்பந்தம் பாருங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் நாயனி அன்த ரப்பி,
நீ எனது ரப், நீ என்னுடைய ரப். அப்ப ரப்பன் என்ன? அவனுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும். இந்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த், வணக்கத்துக்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. ஹலகதனி, நீதான் என்னை படைத்தாய். வஅன அப்து, நான் உனது அடிமை. நான் உனது அடிமை. அப்ப அடிமை என்ன? எஜமானுக்கு கட்டுப்பட வேண்டும். அடிமை எஜமானுக்கு முழுமையாக கட்டுப்பட வேண்டும். வஅன அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததஅ, அதாவது இதில் நாம் என்ன சொல்கிறோம்? அதாவது நாம் உன்னோடு செய்த உறுதிமொழி, வாக்குறுதியில் நான் இயன்றவரை, என்னால் இயன்றவரை நான் அதிலே இருக்கிறேன், அதன் மீது உள்ளேன். அப்ப நாங்க எங்கட என்ன சக்திக்கு மீறி இங்க அல்லாஹ் சொல்லல, என்னோட சக்திக்கு மீறி சொல்லல. நீ என்ன சக்திக்கு, எனது சக்திக்கு ஏற்ப என்னால் இயன்றவரை நான் என்ன செய்யறேன்? உன்னிடம் செய்து கொண்ட வாக்குறுதி மீது நான் உள்ளேன். நாம் ரப்போடு செய்த வாக்குறுதி என்றால் என்ன? அதுதான் மேல சொல்றோம். நீ எனது ரப், நான் உனது அடிமை. அப்ப இதன வாக்குறுதி. இந்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். இந்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதே போன்று அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத், நான் செய்தவற்றின் ஷர்ரில் இருந்து, தீங்கை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நமது பாவங்கள் என்ன செய்யும்? பாவங்களுடைய அந்த பாவங்களின் மூலம் பலவிதமான பாதிப்புகள் நமக்கு வரும். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறோம்? எப்படி சொல்றோம்? அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத், நான் செய்தவற்றின் ஷர்ரை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். எனவே நமக்கு ஏதாவது ஒரு நெருக்கடி பிரச்சனை வரும்போது நிறைய பேர் என்ன செய்யறாங்க? அதை அடுத்தவன் மேல பழிய போட தான் பாக்குறான். அவன் தான் காரணம், இவன் தான் காரணம் என்று அடுத்தவன் மீது பழிய போடதான் வழிவகைகள் தேடுகிறார்கள். ஆனா அவன் எதை சிந்திக்க மறுக்கிறான்டா, இது நான் செய்த தவறுதான் காரணம், இது நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்த எனது பாவங்கள் தான், அப்படி என்று சிந்திக்கிறான். இல்லை பாருங்க, அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனஅத், நான் செய்தவற்றின் ஷர்ரில் இருந்து, தீங்கில் நான் உன்னிடம் பாதுகாப்பு நான் தேடுகிறேன். அதே போன்று அபூஉ லக பிநிஅமதிக அலைய, அப்ப நீ எனக்கு அருட்கொடைகளை வழங்கியுள்ளாய் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்ப நீ எனக்கு செய்த அருள்களை, நியமத்துக்களை நான் ஒப்புக்கொள்கிறேன். இது எவ்வளவு உயர்ந்த இடம்! இன்றைக்கு எத்தனை பேர் அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அருள் செய்திருக்கிறான் எண்ணி பார்க்கிறோம்? எத்தனை பேர் இருக்கிறான்? அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அருள் செய்திருக்கிறான், நியமத் செய்திருக்கிறான் எண்ணி பார்க்கக்கூடிய எத்தனை பேர்? அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டுண்டா, அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டா, இந்த அனைத்து அருள்களையும் மறந்துடலாம். இந்த அனைத்து நியமத்துக்களை மறந்து அல்லாஹ் அவனுக்கு எந்த அருளும் செய்யாதது போன்று பேசுகிறான், நன்றி கெட்டவனா. அவனுக்கு அல்லாஹ் எந்த அருளும் செய்யவில்லை என்பது போன்று ஒரு நன்றி கெட்டவனாக பேசுகிறான். அவனை சுற்றி எண்ண முடியாத அளவுக்கு அருள்கள் இருக்கும். ஆனா அவனுக்கு ஏதோ ஒரு நெருக்கடி வந்திருக்கும், ஏதோ ஒரு கஷ்டம் நெருக்கடி வரும்போது என்ன செய்யறான்? இதெல்லாம் மறந்து அவன் பேசுகிறான். இப்படி ஒரு நன்றி கெட்டவனாக மனிதன் இருக்கிறான். பாருங்க, இந்த இடத்துல இந்த துவா எவ்வளவு முக்கியமானது. அபூஉ லக பிநிஅமதிக அலைய, அப்ப நீ எனக்கு செய்த அருள்களை, உனது அருள்களை, என் மீது உள்ள உனது அருள்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த அருள்கள், நியமத்துகள், எனக்கு அல்லாஹ் எவ்வளவு நியமத்துக்களை செய்திருக்கிறான், அருள்களை செய்திருக்கிறான். அப்படி நாங்கள் அதை எண்ணும் போதுதான் நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். அப்ப இது நாங்கள் நம்ம நியமத்துகள், அருள்களை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு செய்த அருள்கள், அல்லாஹ் எனக்கு செய்த நியமத்துக்கள், அதை நாங்கள் எண்ணி பார்க்கும் போது நாங்கள் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள ஒரு அடியானாக இருப்போம். அதே போன்று எடுத்தீங்கன்னா அபூபி தம்பி, அதே போன்று நான் எனது பாவத்தையும் நான் என்ன செய்கிறேன்? ஒப்புக்கொள்கிறேன். எனது தவறையும் ஏற்றுக்கொள்கிறேன். நிறைய பேர் அவங்களோட தவறை ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, அப்படித்தானே? தவறையும் பார்த்தீங்கன்னா அடுத்தவன் மீது தான் பழிய போடுவான். அவர் தான் காரணம், இவர் தான் காரணம், அவரால் தான் நடந்துச்சு, இவரால் தான் நடந்துச்சு என்று தவறுகளை கூட அடுத்தவர்கள் மீது பழி போடக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். தவறை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலை பலருக்கு குறைவாக இருக்கிறது. அல்லாஹ் எதை விரும்புகிறான்? ஒருவன் தனது தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இஅ்திராஃப், தனது தவறை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிதானே? இந்த உலகத்துல முதல்ல அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடியவர்களுடைய துவா என்னதான்? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, நாம் எமது நஃப்ஸுக்கே அநியாயம் செய்து கொண்டோம். இப்ப இஅ்திராஃப், முதலாவது விஷயம், ஒருவன் தனது தவறை ஏற்றுக்கொள்ள, ரப்புக்கு முன்னால் அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒப்புக்கொள்ள, நான் தவறு செய்து விட்டேன், நான் தவறிழைத்து விட்டேன். பாருங்க, ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவா என்ன? ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா, நாம் எமக்கே அநியாயம் செய்து கொண்டோம். அப்ப எனவே ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? தனது தவறை ஏற்றுக்கொள்ளுதல். அபூபி தம்பி ஃபக்ஃபிர்லி, எனவே என்னை மன்னிப்பாயாக.
فإنه لا يغفر الذنوب إلا أنت فإنه لا يغفر الذنوب إلا أنت. அப்ப மன்னிப்பவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. மன்னிப்பு நாங்கள் ரப்பின் பால் தான் மீள வேண்டும், அவனிடம் தான் தௌபா செய்ய வேண்டும், அவனிடம் தான் மன்னிப்புக்காக கைகளை ஏந்த வேண்டும். அதை விட்டு தர்காக்கள் கபர்களுக்கு போய் ஒருத்தன் மன்னிப்பு கேட்டான்னா என்ன செய்வான்? அவன் இன்னும் சிறுக்கள் நுழைந்து அழிந்து தான் போவான். ரப்பு அல்லாஹ் அவன் தான் மன்னிக்க கூடியவன். பாவங்களை மன்னிப்பவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதுதான். எனவே இந்த துவா ஒரு அற்புதமான துவா, செய்யதுல் இஸ்திக்ஃபார் அழைக்கப்படுகிறது. அப்ப இதை நாம் காலையிலும் மாலையிலும் இதை நாம் ஓதுறதுக்கு எங்களுக்கு ஒரு சிறிய நேரம் தேவைப்படும். அப்படித்தானே? இந்த துவா ஓதுறதுக்கு சில நிமிடங்கள் தான் நமக்கு தேவைப்பட போகுது. ஆனால் அதுக்கு மகத்தான சிறப்பு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, ஒருவர் காலையில் ஓதுறார், மாலையாவதுக்குள்ளதான் அவருக்கு மௌத்து வரப்போகுது. மாலையில ஊதுறார், அடுத்த நாள் காலையாவதுக்குள்ளதான் அவருக்கு மௌத்து வரும். இந்த நேரத்துக்குள்ளதான் மௌத்து வரப்போகுது. அப்ப இவர் தனது வாழ்வில் வளமையாக்கி கொள்வார். இந்த துவாவை துவா வளமையாக்குறன்னு என்ன? துவா ஓதிட்டு இதுக்கு நேரம் ஒப்போசிட்டா நடக்கிறது என்பதல்ல. அதை நாம புரிஞ்சுக்கணும். இப்ப துவாவை ஓதுறாரு, துவாவை ஓதிட்டு இதுக்கு நேர எதிராக நடக்கிறாருன்றா அது அந்த துவாவுடைய சிறப்பு தராது. துவால என்ன உள்ளடக்கம் இருக்குதோ அது அவரது வாழ்வில் வர வேண்டும். அப்படிதான் இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க, இப்ப துவாவை நாங்க ஓதிட்டோம்டா சரி என்ன? அப்படி இல்லை. துவா எதை தாங்கி நிற்கிறது, துவாவுடைய உள்ளடக்கம் என்ன, அது நமது வாழ்வுக்கு வர வேண்டும். அதான் இங்க முக்கியமான பகுதி. ஒருத்தர் என்ன, யாதா நீதான் எழுதுற, நான் உனது அடிமை என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறான், பாவம் செய்யறான். காலையில துவா ஓதிட்டு போயிட்டு என்ன செய்யறான்? வட்டி ஹராம், வட்டியில தொடர்பு கொள்றான், ஹராமானவற்றை செய்யறான். இது அல்லாஹ்வுக்கு அவன் அடிமையாகக்கூடிய விதமா இல்லை. துவாவுக்கு ஏற்பவனது வாழ்க்கையும் அமைய வேண்டும். அப்படிதான் உண்மையாளர்களாக இருக்க வேண்டும். சொல்லக்கூடிய வார்த்தையில் உண்மையாளர்களாக அவன் இருக்க வேண்டும். இதை நான் இதுல கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த துவா மிக அற்புதமான ஒரு துவா. நாங்கள் ஓதுவோம் போது அல்லாஹ் நிச்சயமாக நமக்கு இதில் உள்ள செய்திகளை நமக்கு தௌஃபீக் செய்வான். நமது வாழ்க்கைக்கு அல்லாஹ் அதற்கான அருள் பாலிப்பான். அதை போன்று நாம் வாழ்வதற்குரிய வழி வகைகள் எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி தருவோம். இந்த துவா நாங்கள் காலையிலும் மாலையிலும் ஓத வேண்டிய ஒரு சிறந்த துவாவாக இருக்கிறது. இந்த செய்தியை ஷத்தாத் பின் அவுஸ் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். புகாரில் 6306 செய்தியாக இது இடம்பெறுகிறது. அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه لا يغفر الذنوب الا انت. எனவே இன்றைய வகுப்பு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதோடு என்ன செய்வோம், நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.